ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு அவள் இருக்கும் வேலைப்பளுவையும் திட்டங்களையும் சொல்கிறது வாசலின் சின்னஞ்சிறிய கோலம். ஒரு சின்ன கவிதை. ஒரு ஊரில் வில்வித்தையில் சிறந்து விளங்கிய ஒரு இளம் வீரன் ஒருத்தன் இருந்தான். அவன் புகழ்பெற்ற வில்வித்தையில் சிறந்த ஒரு ஜென் துறவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் தன்னை விட இந்த உலகத்தில் யாரும் வில்வித்தையில் சிறந்தவங்களா இருக்க முடியாதுன்னு அந்த துறவிக்கிட்ட போயிட்டு தன்னோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டான். அதுக்கு அந்த துறவியும் ஒத்துக்கிட்டாரு. அப்போ அவங்களுக்கிடையே பல போட்டிகள் நடந்துச்சு. 2 பேருக்கும் வெற்றி பெற்று முன்னேறி வந்தாங்க. அந்த போட்டியில தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொம்மையுடைய கண்ணை ஒரு அம்பால அடிச்சு பின் மற்றொரு அம்பால அந்த அம்பையே 2ஆ பிளந்து சாதனை செஞ்சு காட்டினான் அந்த இளம் வீரன். அதை பார்த்து அந்த துறவி அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. அதுக்கு பிறகு அவர் அந்த இளம் வீரரை அழைச்சி என்னோட ஒரு இடத்துக்கு வா, அங்கு வெற்றி பெற முடியுதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த வீரனும் அவனோட ரொம்ப ஆவலோட போனான். துறவியோ அவனை பெரிய மலைச்சிகரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கு பிறகு அவங்கிட்ட 2 மலைகளுக்கிடையே போடப்பட்டிருக்கக்கூடிய சின்ன மரப்பாலத்தினுடைய நடுவில் நின்று தூரத்தில் ஒரு மரத்தில் இருக்கும் கனியை அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பாலமோ ஒருத்தர் மட்டும் செல்லக்கூடியதா, பாலத்தின் கீழே பார்த்தா பாதாளம், விழுந்தா மரணம் என்பது போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துறவி பாலத்துக்கு நடுவில் போயிட்டு தன்னுடைய அம்பை எடுத்து அந்த பழத்தை சரியாக அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் இளம் வீரன் கிட்ட இப்போ உன்னோட முறை அப்படின்னு சொல்லி மலைப்பகுதிக்கு போயிட்டாரு. அவனுக்கோ கை கால்கள்லாம் உதறிடுச்சு. அதனால அவனால் அந்த பழத்தை சரியா அடிக்க முடியல. ஒரே பதட்டம், அதனால அடிக்கவும் முடியல. அதை பார்த்த துறவி வீரனை தடவி கொடுத்து உன் வில்லோட மேலிருந்த உறுதி உன் மனசுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு குட்டி கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல இருந்து மற்றவற்றின் மீது வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் வெற்றியானது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்னொரு குட்டி மெசேஜ். காட்டுல ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை கூப்பிட்டு என் வாய் நாறுதா பார்த்து சொல் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே ஆடு முகந்து பார்த்துட்டு ஆமா நாறுது அப்படின்னு சொல்லிடுச்சான். உடனே சிங்கம் முட்டாளே உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பாஞ்சி கொதிரி தள்ளிடுச்சு. அடுத்து சிங்கம் ஒரு ஓநாயை கூப்பிட்டு அதோட கருத்தை கேட்டுச்சு. ஓநாயும் முகந்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட நாரலையே அப்படின்னு சொன்னிச்சான். சிங்கம் மூடனே பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி அடிச்சு கொன்னுடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு நரியை கூப்பிட்டு அதே கேள்வியும் கேட்டுச்சு. நரி சொன்னிச்சான், 4 நாளா கடுமையான ஜலதோஷம், அதனால எனக்கு ஒரு வாசனையும் தெரியல. சிங்கம் நரியை விட்டுடுச்சு. புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வீடியோஸை நான் போடுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.